ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சோயா பீன்ஸ் போட்டு கொதிக்க வைக்கிற தண்ணீல கொதிக்க வச்சு வடிகட்டி, அதில மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி, அது எண்ணெய் ஊத்தி, கருவேப்பில போட்டு நல்லா வணக்கிட்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு இதுலயும் சீரகம் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு, இந்த சோயா சங்க்ஸ கொதிக்க வைக்கிற தண்ணீல போட்டு வடிகட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த மிளகு எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு அப்புறம் அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். தேங்காய் பேஸ்ட், கொஞ்சம் தேங்காய், இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அடி பிடிக்காம அப்படியே திருப்பி திருப்பி விடணும். கொஞ்ச நேரம் பெருசாக வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடணும். அதுக்கப்புறம் அடி பிடிக்காம கிளறி விடணும். அப்போ ஊற்றின எண்ணெயே தான், திருப்பியெல்லாம் ஊற்றலை. கடைசியாக பெருசாக வைக்காம பாருங்க. வச்சுட்டு ரொம்ப நேரம் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயிலே வச்சுட்டு கடைசியில் எடுத்தோம்னா அப்படியே மிளகு இந்த கறி மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சோயா பீன்ஸு ப்ரோட்டீன் டயட். தேங்க்யூ.